லார்ட். இப்போ நம்ம வந்து இரக்கத்தின் ஆண்டவர் பக்தியை ரொம்ப பிரபலமாக பண்ணிகிட்ருக்கோம்ல. இந்த இரக்கத்தின் ஆண்டவர் பக்தியை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பேன் பண்ணப்பட்டு இருந்தது நம்ம சர்ச்சில். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஹோலி பைட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். 1959ஆம் ஆண்டு டிவைன் மர்சியோட அந்த விசுவாசம் வெளியில் வரும்போது, ஆக்சுவலாக அந்த சிஸ்டர் ஃபாஸ்டினா வந்து ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க போலிஷ் லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தப்பு தப்பாக பண்ணதுனால வந்து அந்த நேரத்தில் அந்த திருச்சபையோட தலைவராக இருந்தவர், அதாவது போப்பாண்டவர் இல்லை, அவருக்கு கீழே இருந்தவர், திருச்சபை போப்பாண்டவர் அலுவலகத்தின் தலைவராக இருந்தவர் வந்து ஆல்ஃப்ரெடோ ஒட்டவினின்னு சொல்லி, அவர் வந்து இந்த இரக்கத்தின் ஆண்டவரோட பக்தியை வந்து நிறுத்தி வச்சார். ஏன்னா அந்த படத்தை ஆராதனை பண்ணுறது, அதில் இயேசு சொன்னதெல்லாம் அவங்க அவங்க பண்ண அவங்க சொன்னதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணாததுனால வந்து தவறாக வந்து கம்யூனிகேட் பண்ணப்பட்டதுனால இவங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை ஏன்னா ஃபாஸ்டினாவோட ரைட்டிங் எதுவுமே புரியல. போப் பயஸ் 12 இவர் வந்து இதை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். ஏன்னா இது கிளியராக இல்லைன்றதை சொல்லி நிறுத்தி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் போப் 23ஆம் அருளப்பர் வந்தார். வரும்போது வந்து அவர் இதை வந்து திருப்பி தூசி தட்டி எடுத்து இதை வந்து அப்போ இருந்த அந்த போலண்ட் நாட்டின் ஆயர் அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆயர் வேறு யாரும் இல்லை, கரோல் வஜ்ஜுல்லா அப்படின்றவர், நம்மளுடைய பிற்காலத்தில் வந்து போப்பாண்டவராக இருந்தவர். அவர் அதை வந்து போலிஷ் லாங்குவேஜில் இருக்கிறதுல படிச்சுட்டு அவரோடது உண்மையான விளக்கத்தை கொடுத்து இது ரொம்ப உத்தமமான ஒரு பக்தின்றதை சொல்லி, அதுக்கப்புறம் வந்து இதோட தூய்மையானது எவ்வளோ எவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு பக்தி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லி புரிய வச்சு, அந்த இரக்கத்தின் ஆண்டவன் சபையை தடையை வந்து இவர் 23 அருளப்பர் டைமில் வந்து நீக்கினார். இவர் நீக்கின ஒரு சில ஆண்டுகள்லேயே வந்து இவர் போப்பாண்டவராக உயர்த்தப்படுறாரு. அந்த அளவுக்கு வந்து இரக்கத்தின் ஆண்டவர் இவருக்கு வந்து மகிமைப்படுத்தியிருக்கார் இவரை. ஏன்னா இவர் அந்த இரக்கத்தின் ஆண்டவர் பக்தி மகிமைப்படுத்துறதுக்காக இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இல்லை. இந்த பக்தியே இருக்கக்கூடாதுன்றத கூட வந்து இருந்திருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரைஸ் தி லார்ட்.